மதுரை மாநகரம் என்றாலே பழமை வாய்ந்த 183 ஆண்டு சிறப்பு வாய்ந்த இந்த பேராலயம் ஒரு மிகப்பெரிய வரலாற்று சின்னமாக இருக்கின்றது. இந்த சின்னத்தின் மிகப்பெரிய ஒரு பிரசித்தி பெற்றமான சிறப்பு என்ன என்று பார்க்கும் பொழுது, அனைத்து விதமான சமயத்தவரும் வந்து இந்த அன்னையை தரிசித்து செல்கின்றார்கள், வணங்கி செல்கின்றார்கள். அதுவே இந்த பேராலயத்தின் மிகப்பெரிய ஒரு சிறப்பம்சமாக இருக்கின்றது. இதை பார்க்கும் பொழுது இப்பொழுது சில சமயங்களில் இன்று ஒரு சில மணித்துளிகளுக்கு முன்பாக பார்த்தோம், மீனாட்சி அம்மனுடைய வேடம் தரித்த அல்லது முருகனுடைய வேடம் தரித்த, கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் தரித்த, முஸ்லீம் வேடம் தரித்த சிறு குழந்தைகள் வந்து இந்த ஆலயத்தை தரிசித்து சென்றார்கள். இதுவே நமக்கு மிகச்சிறந்த சமய நல்லிணக்க ஒரு பண்பாட்டை எடுத்து கூறுவதாக இந்த மதுரை மாநகரம் சிறப்பாக இருக்கின்றது. அத்தோடு இது மட்டுமல்லாமல் இந்த குடிலை பார்ப்பதற்காக ஏறக்குறைய 50,000 மக்கள் வருவார்கள். நாளை 5:30 மணிக்கு அவர்கள் வருவார்கள். 5:30 மணியிலிருந்து ஏறக்குறைய 11 மணி வரை அனைத்து மதத்தவரும் வந்து இந்த குடிலை தரிசித்து செல்வார்கள். அதுவே ஒரு மிகச்சிறந்த சமய நல்லிணக்கத்தை நமக்கு எடுத்துக் கூறக்கூடிய ஒரு சிறந்த பண்பாடாக இருக்கின்றது. எனவே இந்த சிறப்பு கொண்டாட்டங்கள் அனைத்துமே நம்மை நேர்வழிக்கு இட்டுச் செல்வதாக, அனைவருமே ஒரு தாய் பெற்ற பிள்ளைகளாக இருக்கின்றோம் என்பதை எடுத்து கூறுவதாக இருக்கின்றது. எனவே நாமும் அதே எண்ணத்தோடு இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை அணுகுவோம். நாமும் அனைத்து விதமான ஆசியையும் அருளையும் பெற்று செல்வோம். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருப்பாராக. இறைவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. பொதுமக்களாகிய நாங்கள் இந்த பேராலயத்தை வந்து ஒன்று கூடி எல்லாரும் கொண்டாடுவோம் வருஷம். அதே மாதிரி இந்த வருடமும் ஒரு வித்தியாசமான கொண்டாட்டமாக தான் இருக்கு. ஏன்னா இந்த வருஷம் வந்து நம்ம சமத்துவத்தை கையில தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு கிறிஸ்துமஸா நம்ம கொண்டாடுறோம் இந்த வருஷம். அதன் ஒரு பகுதியாக இன்றைக்கு முருகன், மீனாட்சி அம்மன், அப்புறம் ஒரு இஸ்லாமியர் மற்றும் கிறிஸ்தவர்கள் அனைவரும் சேர்ந்து, குழந்தைகள் எல்லாரும் சேர்ந்து இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடுறோம். இந்த ஆண்டு வந்து உண்மையிலேயே மதுரை சொல்கிற ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, ஒரு சமத்துவ கிறிஸ்துமஸ், பகிர்வுக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம சொல்றோம் இந்த இடத்துல. அதனால இந்த மதுரை வந்து சொல்ற சங்கதி என்னன்னா சமத்துவம். அதை நாங்கள் இந்த கிறிஸ்துமஸ்ல மிக முக்கியமாக உயர்த்தி பிடிக்கிறோம். அதன் ஒரு பகுதியாக தான் இந்த கிறிஸ்துமஸ் விழாவை நாங்கள் முன்னெடுக்கிறோம். இங்க ஒரு 1000க்கு மேற்பட்டவங்க இருக்காங்க. இந்த 1008 மேற்பட்டதுல ஒரு 600 பேர் பாத்துட்டீங்கன்னா வந்து இங்க கிறிஸ்தவர் இல்லாதவர் தான். முஸ்லீம்களும் இந்துக்கள் தான் அதிகமா இருக்காங்க. இப்ப கூட பக்கத்துல பாத்தீங்கன்னா மாலை போட்ட சாமியே இருக்காரு. எப்பயுமே நம்ம தமிழ்நாட்டில் வந்து எப்பயுமே மதச்சார்பின்றி எல்லா திருவிழாவும் எல்லா தரப்பட்ட மக்களும் நம்ம கொண்டாடுவோம். அதே போல இன்னைக்கும் இந்துக்களாகிய நாங்க கிறிஸ்தவராகிய அந்த பண்டிகைக்கு பார்க்க வந்திருக்கோம். நன்றி.